இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக, இதை குடியரசாக உருவாக்குவதற்காக தங்களது தேக்கு தேகத்தை தியாகம் செய்து வெண்தளலில் வென்று காலாகிரகமான சிறைச்சாலைகளிலே ஆயுள் முழுவதும் அடைக்கப்பட்டு தங்களிருந்த அனைத்தையும் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக இழந்த அந்த மாபெரும் தியாகிகளை எல்லாம் நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டிய நாள். இந்தியா சுதந்திரமடைந்த போது சமகாலத்திலே சுதந்திரமடைந்த நாடுகள் இன்று சுதந்திரமும் இல்லாமல் ஜனநாயகமும் இல்லாமல் சில நாடுகள் எதேச்சதிகாரத்தினுடைய பிடிகளிலும் சில நாடுகள் இராணுவ ஆட்சியினுடைய பிடிகளிலும் இருக்கின்ற போது ஒரு முழுமையான சுதந்திர ஜனநாயக நாடாக இந்தியா இருப்பதை நாம் பெருமையோடு சிந்தித்து பார்க்கிறோம். அத்தகைய ஏற்பாட்டை செய்த காங்கிரஸ் கட்சிக்கும் அதனுடைய ஒப்பற்ற தலைவர்களுக்கும் இன்று நன்றி சொல்லுகின்ற நாளாகத்தான் இந்த நாளை நான் பார்க்கிறேன். இந்த தேசத்தினுடைய குடியரசுக்காக, சுதந்திரத்திற்காக, விடுதலைக்காக, இதை ஒரு ஜனநாயக நாடாக அமைக்க வேண்டும் என்பதற்காக, சமூகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் அதிகாரத்திலே பங்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக, ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் இந்த நாட்டிலே சுபிட்சமும் முன்னேற்றமும் வர வேண்டும் என்பதற்காக தங்களை முழுமையாக காணிக்கையாக்கி கொண்ட பல தியாகிகள் சுதந்திரத்தை பார்க்காமலே இறந்து போனார்கள். சுதந்திரத்தை பார்க்க முடியாத அந்த பாக்கியசாலிகள் இன்று வானிலிருந்து நம்மளை வாழ்த்துவார்கள் என்பதிலே நமக்கு மாற்று கருத்தில்லை. இன்று இப்படி தாம் பெற்ற சுதந்திரத்திற்கும், அந்த சுதந்திரம் உருவாக்கி தந்த குடியரசுக்கும், அந்த குடியரசு தந்திருக்கின்ற மக்களாட்சி தத்துவத்திற்கும், மக்களாட்சி தத்துவம் உருவாக்கி தந்திருக்கின்ற ஜனநாயக நிறுவனங்களான நாடாளுமன்றம், உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையம், இன்னும் நாம் கடந்த 75 ஆண்டுகளாக உருவாக்கி வைத்திருக்கின்ற ஜனநாயக பாதுகாப்பு நிறுவனங்கள் எல்லாம் நாம் கண் முன்னாலேயே சீரழிந்து வருவதை நாம் பார்த்து வருகிறோம். இதைவிட மிகப்பெரிய கொடுமை என்னவென்று சொன்னால், இந்த தேசத்திலே சுதந்திரம் கிடைத்த காரணத்தினால், குடியரசாக இருக்கின்ற காரணத்தினால், அதை வைத்துக்கொண்டு ஆட்சி பொறுப்பிலும் அதிகாரத்திலும் இருக்கின்ற சிலர் சுதந்திர வரலாற்றையே மறந்து, சுதந்திரத்திற்காக போராடிய தியாகிகளுடைய மிகப்பெரிய தியாக வரலாற்றை எல்லாம் மறந்து, தங்கள் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி இந்த தேசத்தினுடைய சுதந்திர போராளிகளுடைய வாழ்க்கையும் அவர்கள் தியாகத்தையும் கொச்சைப்படுத்துகின்ற முயற்சியிலே நாளும் பொழுதும் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதை பார்க்கிறோம். அப்படி ஈடுபடுகின்றவர்கள் ஏதோ சாலைகளிலே போகின்றவர்கள் வருகின்றவர்கள் ஒரு அரசியல் கட்சியினுடைய சராசரி ஒரு செயல் வீரர் என்ற எண்ணத்திலே அடிப்படையில் இருந்தால் அதை பற்றி நாம் பெரிதும் கவலைப்பட்டுக் கொள்ள மாட்டோம். ஆனால் தேசத்திலே அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை தாங்கி வைத்திருக்கக்கூடிய நம்முடைய ஆளுநர், இந்த தேசத்தினுடைய ஒப்பற்ற தலைவன், இந்த தேசத்தினுடைய தந்தை என்று வாய் நிறைய அழைக்கப்படக்கூடிய 140 கோடி மக்கள் இன்று சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் என்று சொன்னால், வாழ்ந்த போதெல்லாம், வாழ்ந்த நிமிடங்களெல்லாம் இந்த தேசத்திற்கே வாழ்ந்து, இந்த தேசத்திற்காகவே மறைந்து, தன்னுடைய இன்னுயிரை ஏந்து ரத்தம் சிந்திய காந்தியடிகளை பார்த்து இவருக்கும் சுதந்திரத்திற்கும் தொடர்பில்லை என்று பேசுகின்ற அந்த கொடுமையான காலகட்டத்திலே நாம் வாழ்கிறோமே என்று நம்மை நாமே சபித்துக் கொள்ள வேண்டியது இருக்கிறது. வேறொரு நாடு என்று சொன்னால் இதற்குள் அவரை தேச துரோக குற்றத்திலே கைது செய்திருப்பார்கள். தேசத்தினுடைய தந்தையாக, சுதந்திரத்தை வடிவமைத்தராக, உலகம் முழுவதும் இருக்கின்ற பல்வேறு போராளிகளுக்கு சுதந்திரத்துக்கு எப்படி போராடுவது என்று சொல்லிக் கொடுத்த ஆசானாக, உலகம் முழுவதும் இருந்த சாத்வீக போராளிகளுடைய மானசீக குருவாக, அகிம்சை என்கிற தத்துவத்தை உலகத்திற்கு தந்ததோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் ஒரு நோன்பாகவே வாழ்ந்த அந்த மாபெரும் தலைவர். இன்று ராமருக்கு கோவில் கட்டுகிறார்கள். ஆனால் இந்த தேசத்திலே மகாத்மாவை விட ஒரு பெரிய ராமபக்தர் உலகத்திலே இருக்க முடியாது. அவர் ராமபக்தராக இருந்தது மட்டுமல்ல, அவர் கண்ட அந்த ராமராஜ்யம் இருக்கிறதே, அந்த ராமராஜ்யத்தை இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். அவர் உறுதி செய்த, தருவதாக வாக்களித்த அந்த ராமராஜ்யத்தை நம்பித்தான் இந்த நாட்டில் இருக்கிற இஸ்லாமிய மக்கள் அன்று 13 கோடி பேர் இந்த நாட்டிலேயே இருப்போம் என்று சொன்னார்கள். இந்துக்கள் அல்லாதவர்கள் என்று அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்ற கிறித்தவர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், சீக்கியர்கள் போன்றவர்கள் கூட காந்தியடிகள் சொன்ன ராமராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், அவர் கண்ட ராமராஜ்யத்திலே அன்பு இருந்தது, அறம் இருந்தது, வாய்மை இருந்தது, எல்லோரையும் சீர்தூக்கி பார்க்கின்ற பண்பு இருந்தது.
ஏழைக்கு இறங்குகின்ற மனம் இருந்தது. தேவைப்படுகிறவர்களுக்கு அரசே உதவி செய்ய வேண்டும் என்கிற உந்துதல் இருந்தது. ஆனால் நம்முடைய பிரதமரும் ராமராஜ்யம் என்று பேசுகிறார். நம்முடைய பிரதமர் பேசுகிற ராமராஜ்யம் எப்படி ராமராஜ்யம்? மணிப்பூரிலே பெண்கள் நிர்வாணமாக சாலைகளிலே அழைத்துச் செல்லப்படுவதுதான் ராமராஜ்யமா? இந்த தேசம் பாடுபட்டு சேர்த்த மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனங்களை மிகப்பெரிய கார்ப்பரேட்டுகளுக்கு கூவி கூவி விற்பதுதான் ராமராஜ்யமா? ஏழை விவசாயிக்கு கடன்களை தள்ளுபடி செய்ய மறுத்து, ஏழை மாணவர்களுக்கு கடன் தள்ளுபடி செய்ய மறுத்து, ஆனால் மிகப்பெரிய கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு லட்சக்கணக்கான கோடிகளை அள்ளி வழங்குவதுதான் அந்த ராமராஜ்யமா? மக்களுக்கு பேசுகின்ற உரிமையை மறுத்து, மக்களுக்கு வழிபாடு செய்கின்ற உரிமையை மறுத்து, தனி மனித சுதந்திரத்தை மறுத்து, நான் என்ன உண்ண வேண்டும், எதை உடுத்த வேண்டும், எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை கூட ஒரு கட்சிதான் சொல்லும். அதை சொல்லத்தான் நாடு முழுவதும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்மை நிர்பந்திப்பதுதான் காந்தி கண்ட ராமராஜ்யமா? இதையெல்லாம் வரக்கூடிய எழுந்திருக்கக்கூடிய கேள்விகள். இந்த கேள்விகளோடு தான் இந்த குடியரசு தினத்தை நாம் சந்திக்கின்றோம். அடுத்த குடியரசு தினத்தை நாம் கொண்டாடுகின்ற போது இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இருக்க வேண்டும். அடுத்த சுதந்திர குடியரசு தினம் கொண்டாடுகின்ற போது உண்மையான ராமராஜ்யம் மறந்திருக்க வேண்டும். அது நிச்சயமாக நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி வழிகாட்டுகின்ற ராமராஜ்யமாக இருக்கும் என்பதிலே நமக்கு எந்த ஐயமும் இல்லை. எனவே இன்று காங்கிரஸ் தொண்டர்கள் மட்டுமல்ல, ஜனநாயகத்தை விரும்புகின்றவர்கள், சமூக நீதியை விரும்புகின்றவர்கள், மாநில உரிமைகளை விரும்புகின்றவர்கள், எல்லோரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சியை விரும்புகின்றவர்கள் நம்மோடு அணிவகுத்து நிற்பார்கள். 2024 ஆண்டு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் என்பது 5 வருடங்களுக்கு ஒரு முறை வருகின்ற சாதாரண தேர்தல் அல்ல. அந்த தேர்தல் தான் இந்த நாட்டின் எதிர்காலத்திலே ஜனநாயகம் இருப்பதா இல்லையா, தமிழ்நாட்டை போன்ற இந்தி பேசாத மாநில மக்களுக்கு உரிமைகள் உண்டா இல்லையா, அநேகமாக வரிகளை கட்டுகின்றவர்களாக ஒரு காலனி மாநிலமாக நாம் ஆகிவிடுவோமா என்கிற வினாக்களுக்கெல்லாம் அந்த தேர்தல் பதில் சொல்லும். எனவே இந்த தேர்தலிலே, இன்று குடியரசு தினத்திலே கொண்டாடுகின்ற நாள், நாம் எல்லோரும் ஒரு உறுதி செய்ய வேண்டும். வரக்கூடிய தேர்தலிலே வகுப்புவாத வலதுசாரி மதவெறி சக்திகளை வேரோடி மண்ணோடும் அழித்து ஒழித்து உண்மையான காந்தி கண்ட ராமராஜ்யத்தை இந்த மண்ணில் கொண்டு வந்து அதன் மூலமாக 140 கோடி மக்களுக்கும் ஜனநாயகத்திலும் எல்லாவிதமான பொருளாதார முன்னேற்றங்களிலும் பங்கு கொடுக்கின்ற ஒரு ஆட்சியை ஏற்படுத்துவோம் என்கிற உறுதியோடு இந்த நாளை கொண்டாடுவோம் என்று சொல்லி, இந்த அருமையான வாய்ப்பினை எனக்கு தந்த அன்பிற்குரிய நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள், மரியாதைக்குரிய நம்முடைய பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், நம்முடைய அருமை நண்பர் கோபண்ணா அவர்கள், சிரஞ்சீவி அவர்கள், வாசு அவர்கள், இதயதுல்லா அவர்கள், இந்த சிறப்பான அணிவகுப்பை ஏற்பாடு செய்திருக்கிற தம்பி குங்ஃபு விஜயன் அவர்கள், சேவாதளத்தினுடைய தொண்டர்கள் எல்லோருக்கும், நம்முடைய இயக்க முன்னணி அத்தனை பேருக்கும் என்னுடைய குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.